பிசினஸ்ல வந்து நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி துளசி பெயிண்ட் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 இயர் இந்த கொரோனா காலகட்டத்துல தான் சவுத் இந்தியாவில் வந்து இந்த துளசி பெயிண்ட் வந்து பெரிய லெவல்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து எஸ்பெஷலி நம்ம கேரளாவில இருந்து தான். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 மாசம் நம்ம லாஸ்ட் 2020 அரௌண்ட் 2020 கிட்டத்தட்ட ஐ திங்க் ஏப்ரல் மாசத்துல இருந்து இந்த வருஷம் 2021 ஜனவரி வரைக்கும் நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாயோட துளசி பெயிண்ட் மட்டும் கேரளாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 crore rupees 5 கோடி ரூபாய். அது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு மேல எவ்வளவு இருக்குது எனக்கு தெரியாது. கரெக்ட் ஃபிகர் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம இவர்கிட்ட தான் கேட்கணும். யாரு சிஆர் மோர்சார் கிட்ட இப்ப இன்னைக்கு வர போற துளசி பெயிண்டோட சிஓ இன்னைக்கு வர போறாங்க. அவர்கிட்ட கரெக்டா கேட்டா கரெக்டா அவருக்கு எவ்வளவு பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்குன்னு நீங்க உங்களுக்கு தெரியும். சார் ஒரு 10 மாசத்துக்குள்ள 5 கோடி ரூபாய் ஆளுங்க, அதுவும் ஆர்சிஎம் பிசினஸ் மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கம்பெனியில அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஏஷியன் பெயிண்ட் மாதிரியோ நம்ம நெரோலாக் பெயிண்ட் மாதிரியோ இப்ப நிறைய பெயிண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பெயிண்ட் மாதிரி நமக்கு யாருக்குமே விளம்பரம் ஒண்ணுமே இல்லை. வி ஆர் நாட் டூயிங் எனி அட்வர்டைஸ்மெண்ட். ஆளுங்களுக்கு இந்த பெயிண்டை பற்றி தெரியாது. இந்த நிலைமையில இருந்துட்டு கூட ஒரு பெயிண்ட் வந்து 5 கோடி ரூபாவுக்கு வெறும் 10 மாசத்துக்குள்ள ஆளுங்க யூஸ் பண்ணோம்னா அந்த பெயிண்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஏன்னா இந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் 100% சாட்டிஸ்பிகேஷன். தட் இஸ் த மெயின் திங். எல்லா ஆளுங்களுக்கு அதுக்கு வந்து அதோட கவரேஜ் எடுத்தா 100% சாட்டிஸ்பேக்ஷன், அதோட கலரிங் எடுத்தா 100% சாட்டிஸ்பேக்ஷன், அதோட ஸ்மெல் எடுத்தா 100% சாட்டிஸ்பிகேஷன். നമുക്കൊരു പെയിന്റ് വാങ്ങുമ്പോൾ ഇല്ലേനാ വന്നൊരു വാൾപുട്ടി വാങ്ങുമ്പോൾ ഇല്ലേനാ വന്നൊരു പ്രൈമർ വാങ്ങുമ്പോൾ ഒരു സിമെന്റ് വാങ്ങുമ്പോൾ നമുക്ക് என்ன தேவை இருக்குமோ எல்லாமே வந்து 100% சாட்டிஸ்பாக்சனோட நமக்கு ஒரு வீடோட டோட்டல் ஒர்க் முடிக்கணும்னா நம்ம இந்த துளசி பெயிண்ட் மட்டும் நமக்கு போதும். ஏன்னா இது வந்து 100% ஆளுங்களுக்கு ஒரு வருமானம் தரதுக்காக ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆரோக்கியம் தரதுக்காக பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு எலகன் லுக். நீங்க வந்து பேலன்ஸ் ஒரு 10 வீடு எடுத்தா உங்களோட வீடு மட்டும் தனியா வந்து ஒரு எலகன் லுக் கிடைக்கணும்னா அதுக்கும் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இது துளசி பெயிண்ட் யூஸ் பண்ண ஆளுங்க கிட்ட நீங்க கேட்டா உங்களுக்கு தெரியும். இந்த துளசி பெயிண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. இதோட எல்லா பெயிண்ட்டுக்கும் வந்து ஒரு கிளைசிங் இருக்கு. துளசி பெயிண்ட் போட்ட வாலும் அதே மாதிரி துளசி பெயிண்ட் போடாத நம்ம நார்மல் அது ஏஷியன் பெயிண்டோட ഏറ്റവും വില കൂടിയ பெயிண்ட், the most costliest paint of Asian paint. அது நீங்க ரெண்டு வால்லும் போட்டா உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு சொல்ல முடியும் ஏது துளசி பெயிண்ட் ஏது ஏஷியன் பெயிண்ட்ங்கிறது. ஏன்னா நம்ம துளசி பெயிண்ட்க்கு கிடைக்கிற அந்த கிளைசிங் வந்து இன்னைக்கு வந்து வேற ஒரு பெயிண்ட்க்கு உங்களுக்கு பார்க்கவே முடியாது. டோட்டல் டீமை வந்து தமிழ்நாடு பிசிக்கலி கொண்டு வந்து எல்லா லீடர்ஸுக்கும் இதே பற்றி கரெக்ட் தெளிவா உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு டெமோ பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் தான் நினைச்சேன். ஆனா கேரளாவில் வந்து அவர் டெமோ எல்லாம் காட்டிட்டு பட் அதுக்கப்புறம் வந்து இந்த கொரோனா காலகட்டம் எகெயின் திருப்பி வந்ததுனால கொரோனா சீசன் 2 வந்ததுனால அவருக்கு வந்து அங்க மகாராஷ்டிரால கொஞ்சம் லாக்டவுன் பிரச்சனை இருந்தாங்க. இங்கேயும் வந்து டிராவல் பண்ணி திரும்பி போகும்போது அவருக்கு வந்து 15 days குவாரண்டைன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால அவர் வந்து அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டேன். பட் அகைன் அண்ட் அகைன் ஐ வாஸ் இன்வைட்டிங். நான் வந்து கண்டினியூஸ்லி அவரை இன்வைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தரதுக்கு அவர் தயாரா இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து அவர் கேட்டு இது தமிழ்நாடு வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு எவ்வளவு ஆளுங்க வருதுன்னு கேட்டேன். நான் சொன்னேன் கிட்டத்தட்ட சார் 100 பேர் நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுவேன். சி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து 150 தாண்டிட்டேன். ஸோ ஆல் த ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன், கிரேட் கோஆர்டினேஷன் டன் பை ஆல் த லீடர்ஸ். எல்லா லீடர்ஸும் வந்து சூப்பர் கோஆர்டினேஷன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி தான் சார் ஆர்சிஎம் பிசினஸ் இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸும் வந்து காமிக்க வேண்டிய டைம்ல கரெக்டா அவரோட பொட்டன்ஷியாலிட்டி காமிச்சிருக்கு. தட் இஸ் த தமிழ்நாடு ஆர்சிஎம் லீடர்ஸ். சூப்பர் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் யூ. சூப்பர் சார், அடிபொலி. இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து கிட்டத்தட்ட 150க்கு மேலேனா இந்த அளவுக்கு நமக்கு ஆல்ரெடி பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு. வி ஹேவ் த பொட்டன்ஷியாலிட்டி வித் அஸ். So show your potentiality. Let me with our mentor, our CEO of Tulsi Paint, Mr. Sumit Dut has joined with us, sir. And without wasting the time, let me co-host him. Sumit sir, JRCM and welcome to Tamil Nadu. JRCM sir, thank you so much. Thank you. Yes, आपका हार्दिक स्वागत है सर. पहली बार आप तमिलनाडु आ रहे हैं, लेकिन फिर भी हम लोग आपको छू नहीं सक रहे हैं. हम सिर्फ आपको thank you so much sir. Thank you so much.
And thank you so much for your service to Kerala, sir. And because you know that I have a big team in Kerala, and my second leg is in Tamil Nadu. People from Orissa also, those who want to know about what is Tulsi paints and what are the benefits and what you are going to give us a special and क्या स्पेशल आप हम लोग को देने वाला है, ये सब जानने के लिए पूरा लोग इकट्ठा हुआ है सब यहाँ पे. और not only that, sir, lot many painters from Tamil Nadu also joined with this program. So I need your 100% support to generate the big business volume, as well as 100% support from your Tulsi paint also. Yes, sir. And sir, the thing is that today for the translation, we have our star pearl Nasser Ali sir with us. He will be translating you can speak in Hindi or you can speak in English, not at all problem. You can even speak in Telugu, Kannada, any language, sir. He will be translating in Tamil. He's well versed in almost all the languages, so there is no problem. तो वो आपका ट्रांसलेट करेगा सर. और दूसरी बात ये है कि सर हम लोग अभी 158 people आ गए हैं सर. सर one more thing I want to tell you, sir, this is the maximum number of, इससे ज्यादा हमारा तमिलनाडु Zoom मीटिंग में अभी तक कोई ज्वाइन ही नहीं हुआ सर. जब BCG आया तो भी इतना ज्यादा लोग नहीं आए सर. पहली बार आपको मिल जाए इतना ज्यादा टीम. 158 160 ऑलरेडी हो गया है सर. So all the best, sir. Yes. And I am handovering this session to you, and I am inviting our star pearl Nasser Ali sir for the translation. Welcome both of you, sir, to Tamil Nadu. Thank you very much. Welcome, sir. Welcome, sir. Let's conquer Tamil Nadu. Thank you, sir. Thank you so much. I hope my voice is audible and everything is okay. Right? Clear, sir, clear. Yeah. Clear. JRCM to everyone. Thank you so much, Ranjit sir. It was pleasure meeting you in Calicut, and even today it's pleasure listening to you. And Nasser sir, thank you so much for doing this translation for me. कि आप मेरे लिए ये I begin. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ரஞ்சித் சார் உங்களுக்கு ரொம்ப வணக்கம். கேரளால உங்களை நிறைய சந்திச்சிருக்கிறேன், நிறைய நம்ம சேர்ந்து செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்னை வரவேற்றதுக்கு மிக்க நன்றி. இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஆசர் சாருக்கு நன்றி. Thought of bringing paint into network. Sir, सुमित सर आपका नेटवर्क थोड़ा खराब है क्या? खराब हो गया, बीच में कट हो गया, इसलिए मैं बात करना शुरू हो गया. Sumit sir, you're not clear. Your voice is not clear. It is breaking. Can you hear us, sir? Okay, it's okay now. Yes, sir. Now it is. Yeah, but it is not in a flow. In between, it is stacking up. Breaking, yeah. Okay. Actually, for some reason, I'm in the plant premises today. You can see in my background. Yes, yeah. So I think it should be comfortable now. Is it okay? Yes, sir. Yes. Yeah. Please. This is the perfect time, like I said, Ranjit sir. This is the perfect time to get into paints now. What we did in Kerala, basically, those were the difficult times. Those were the times when the material availability were challenges. Those were the times when billing were challenges. But now everything is resolving, and then we are coming to Tamil Nadu. So I would say this is the perfect time to get into the business. So before Nasser sir, just एक introduction आप दे दीजिएगा. और ये बहुत बड़ी अपॉर्चुनिटी हमारे सामने है, क्योंकि आरसीएम ने जो सोचा है ऐसा ना ही कभी सोचा गया है और ना ही कभी किया गया है. तो ये एक बहुत बड़ी बिजनेस अपॉर्चुनिटी हमारे बीच में है. थोड़ा सा क्योंकि फर्स्ट टाइम इस टीम के साथ मीटिंग ले रहा हूं, तो थोड़ा सा बैकग्राउंड डिस्कशन के साथ इस मीटिंग को लूंगा और फिर नए जो रिविलेशंस है वो भी करूंगा. सो सर प्लीज आप एक बार थोड़ा सा इंट्रो दे दीजिए. ரஞ்சித் சார் உங்கள்ட்ட நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நமக்கு இன்னைக்கு சரியான சந்தர்ப்பம், இன்னைக்கு பெயிண்ட கொண்டு வர்றதுக்கு சரியான சந்தர்ப்பம் தமிழ்நாட்டுல. ஏன்னா கேரளால பார்த்தோம், கேரளால நம்ம இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அது எவ்வளவு இக்கட்டான சூழலுங்க தெரியும். அப்ப ப்ராடக்ட்ஸ் ஒழுங்கா கிடைக்காது, அப்ப நிறைய தடுமாற்றம் இருந்த காலத்துல இவ்வளவு பெரிய சாதனைகள் பண்ணோம். ஆனா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு எல்லாமே சர்ப்ளஸா இருக்கக்கூடிய நேரம், இதுல மிகப்பெரிய சாதனைகள் நிகழ்த்த முடியுங்கிறது மிக உண்மையான ஒரு செய்தி. இப்போ இதுக்கு நான் முதல் தடவையாக தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால
இப்ப பேக்ரவுண்ட் விஷயங்களை முதல்ல கொஞ்சம் ஒரு அடிமட்ட விஷயங்களை முதல்ல கொஞ்சம் பகிர்ந்துக்கிறவங்களோட, அதுக்கப்புறம் இதோட மிகப்பெரிய சாதனைக்கான வாய்ப்புகளை பத்தி நம்ம பேசுவோம். எஸ் சார். Well, so like I always say, Tulsi Paints ke rang, RCM ke sang. So we will have just a brief discussion of when it all started and the background of Tulsi Paints. So it all started in the year 1997. It was then we started manufacturing cement paint and distemper basically. The oldest of all paints, if you remember, cement paint was a paint that used to come in bags and we used to mix water and apply it. In the year 2001, we started manufacturing plastic paints and solvent-based flip paints. And in the year 2003, we started manufacturing bases. Now, if you recall, if you remember, before 2003, there were a fixed set of shades. एक set of shade fix होता था जो हम शॉप पे जाते थे, उसी 10-15 शेड्स में से एक शेड सेलेक्ट करते थे and we used to get that color. But 2003 के बाद मशीन्स इंस्टॉल होना शुरू हो गए हर एक शॉप पे and now हम लोग व्हाइट कलर भेजते हैं और उन मशीन पर वो व्हाइट कलर को लगाया जाता है and there are lakhs of shades that could be made. So that is a technology of bases is what we call. And this technology we developed in the year 2003. Even now in India, there are a very few companies, all those multinational companies who manufacture by this technology. Not many people could do this. In the year 2005, now I just showed this was 1997. This is our industry in Nanded, the place where I am sitting today. In the year 2001, we started manufacturing plastic paint and oil paint basically. In the year 2003, we started manufacturing bases like I was saying previously. So bases was the technology that we did in 2003. In the year 2005, we started manufacturing these special effect paint you could see. ये जो special effect के paint आपके सामने हैं, these were the paints we started manufacturing in the year 2005. Now for this particular speciality, we were given an award by the central government in the year 2008. That was the special recognition award. And in the year 2012, we started manufacturing construction chemicals. A few chemicals, those are required for strengthening the cementitious structures. जो सीमेंट का स्ट्रक्चर होता है, जो हमारे घर होते हैं, उसमें कुछ केमिकल्स ऐड किए जाते हैं. वो 2012 में कंपनी ने बनाना शुरू किया. 2014 में एक फुल्ली ऑटोमाइज्ड प्लांट कंपनी का शुरू हुआ. एंड 2016 में we started with a multi-state production facility. We started with one more manufacturing in Alirajpur, Madhya Pradesh. And in the year 2018, we started manufacturing a few products which are alternative to sand. So there are a lot of products beyond paints that Tulsi Paints actually manufactures. And the biggest milestone after 2018 was company became a part of RCM family in the year 2019. So Nazar sir, this was the basic background of company which I would like you to go through. So what I'll do is for you. Slide by slide we'll go, sir. Exactly. So for your reference, I just go from the first slide. Ask me to change the slide and I'll change it. We'll do it, sir. Of course. நண்பர்களே, இப்ப துளசி பெயிண்ட் நிறுவனம் எப்படி துவங்கினதுங்கிறத பத்தி முதல்ல உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தகவல்கள் கொடுக்கப்படுது. 1997 இந்த நிறுவனம் துவங்கப்பட்டது. அப்ப 1997 காலகட்டத்துல எல்லாம் பெயிண்ட் எல்லாம் எப்படி வந்தது, ஒரு பேக்ல பவுடரா வந்தது. அந்த பவுடரா வந்தது தண்ணியை கலந்துதான் நம்ம பயன்படுத்தணும். அந்த நேரத்துல துவங்கப்பட்ட நிறுவனம் தான் நம்ம நிறுவனம். 2001 அடுத்ததாக ஒரு புதிய ஒரு பரிணாமம் வந்தது, ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வந்தது. அங்கிருந்து பிளாஸ்டிக் பெயிண்ட்ஸ் வந்தது. அங்க என்ன செய்த பிளாஸ்டிக் பெயிண்ட்ஸ்ங்கிறது ஏற்கனவே ஒரு லிக்விடைஸ் ஸ்டேட்ல வரும். அது அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அப்ப 2003 தான் ஒரு புதிய மறுமலர்ச்சி ஒண்ணு ஏற்பட்டது. அது என்னன்னா 2003க்கு முன்பாக எந்த பெயிண்ட் கடைக்கு போனாலும் ஒரு செலக்டடா இத்தனை பெயிண்ட் இத்தனை ஷேட்ஸ் தான் இருக்கும், இத்தனை நிறங்கள் தான் இருக்கும். அதுல நமக்கு பிடிச்சதை மட்டும் வாங்கி கொண்டு வந்து அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். ஆனா 2003 விஞ்ஞான வளர்ச்சியில நமக்கு என்ன வந்தது, வெள்ளை நிறத்துல உள்ள பெயிண்ட் வரும், நமக்கு தேவையான நிறத்தை தேர்ந்தெடுத்து நம்ம அதுல கலந்து தருவாங்க. அந்த இது இப்பவும் பாத்தீங்கன்னா இன்று வரை சில பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா மற்ற நிறுவனங்கள் எல்லாம் சாதாரண ஏற்கனவே ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு கலரிங் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அதுக்கும் நம்ம நிறுவனம் வந்தது 2005 பாத்தீங்கன்னா அப்ப ராய்ஸ்டர் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. சார் யூ கேன் சேஞ்ச் த ஸ்லைட் சார்.
Royster series. Yes, the Royster series slide I'll get to. Yes, this one, sir. கொஞ்சம் அந்த நிறத்திலேயே சில ஒரு இடையில ஒரு நிறங்கள் ஒரு ஷேடு வர்ற மாதிரி ஒரு பெயிண்ட்கள் உருவாச்சு. இட்டாலியன் பெயிண்ட் கான்செப்ட் அது இட்டாலியன் நிறுவனங்கள் உருவாக்குன கான்செப்ட்ல பெயிண்ட்லயே சில ஒரு பரிணாமங்களை ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்டைல் வந்தது. நெக்ஸ்ட் ஒன் சார். அடுத்து இது பண்ணும்போது 2008 நமக்கு என்ன பார்த்தது, இப்போ இந்திய கவர்மெண்டால இந்திய அரசாங்கத்தால ஸ்பெஷல் ரெகக்னிஷன் அவார்டு வாங்கின நிறுவனமாய் நம்ம நிறுவனம் மாறியது. ஏன்னா அந்த தரத்திலையும் அதோட தன்மையிலையும் பெரிய சிறந்த பெயிண்ட்கள் நம்ம உருவாக்கணும். நெக்ஸ்ட் 2012 நம்ம நிறுவனம் என்ன பண்ணது, கெமிக்கல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ், அந்த கட்டுமான பணிக்கான கெமிக்கல்ஸ் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரியை உருவாக்குறாங்க. 2014 ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பிளான்ட் மேனுஃபேக்சரிங், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலா அந்த கம்ப்யூட்டர் உதவியோட ஆட்டோமேட்டிக்கலா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம நிறுவனம் மாறியது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் சார். அடுத்தது அப்பயே அலிராஜ்பூர்ங்கிற மத்திய பிரதேசல ஒரு ஃபேக்டரி உருவாக்கணும். 2018 இதை கடந்து பெயிண்டுகளையும் கடந்து மண்ணுக்கு நிகரான பெயிண்ட் கட்டுமான சாண்டுக்கு நிகரான பொருள்களையும் தயாரிக்க துவங்கணும். எஸ் சார். Well, I would like to give a small background of what was already happening in RCM Tulsi Paints. And there were a few places in Tamil Nadu. I was glad that a few people already ordered for it. Few POCs already setting up the machines and everything. I thank them a lot, because the system was not very smooth, yet they had that courage to do that particular thing. Now, previously until now, what was happening was they were ordering directly to Tulsi Paints. We were billing and we were sending the material to them. So that was taking almost 15 to 20 days of time for the material to reach to Tamil Nadu. And then we used to give it to customers. So it was a long procedure that was happening. But from 20th May, the material shall be available at the depots. Now these depots in Kerala, they have already planned for it. For the depots in Tamil Nadu, we will be very soon planning, like my discussion with Ranjit sir also. Now, one more problem in the previous system was the business volume was not directly being added to the direct sellers account. Now, that was a big of a challenge, because a lot of direct sellers, they want the business volume to be added immediately or very quickly. So now that will be possible from 20th of May for the new stocks that will be moving from the company. For the old stock, obviously, it will be like the previous system, but once the new stock is into movement, obviously it will be added directly. One more very important thing was that if a painter wants to join RCM Paints, so he should be able to do his joining using the paint products, which was not the case previously. Previously, he had to buy something else to be a part of RCM business, and then he used to buy the paint products. So it has become easier now. Now he'll be able to join using the paint products. Previously, there was a single packaging, only one packaging, like the depot, like the PUC in Tamil Nadu, they know, or even if you have seen the photos in the groups, you would have seen there was only one single, design that was used for all the buckets and all the products. But now that is not the case. Now each and every product has a different bucket. It has a beautiful bucket, and I'll be showing all those buckets in today's presentation. So they are a part of system now. Apart from that, 200 ml samples will be available at the depots and PUCs. Now, samples are very integral portion on the later stage. On a later stage, I will be showing of how the samples are very important, and a new detailed brochure is on its way. So what that brochure will be having, we'll have that discussion. So I just begin my revelations today about the products. Each and every product, I have a separate slide, and we shall have a discussion. Before that, Nasser sir, please just go through this. Yes, sir. And we can go ahead. Thanks a lot. Great initiative. நண்பர்களே, 2018 வரை இப்படி வளர்ந்து வந்த நம்ம நிறுவனம் 2019 மிகப்பெரிய எழுச்சி பெற்றது. ஏன்னா 2019 தான் நம்ம ஆர்சிஎம்மோட இணைந்தோம். ஆர்சிஎம்மோட இணைந்த பிறகுதான் நம்ம பிரம்மாண்டமா இதை கொண்டு வர துவங்க ஆரம்பிச்சோம். அப்ப கேரளால எல்லாம் பெரிய வெற்றியை பெற்றோம். தமிழ்நாட்டுல இப்பதான் துவங்க ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டுல துவங்கும் போது நம்ம அந்த மிஷின் சொன்னோம்ல, அந்த கலரிங் மிஷின் இருக்கு, நிறைய பேருக்கு தயக்கம் இருந்தது. இருந்தாலும்
அந்த தடுமாற்றம் இருந்தது. இதுல 2ஆம் கட்டத்துல இதுவரையும் இருந்ததுல பாத்தீங்கன்னா நேரடியாக யாருக்கு பெயிண்ட் தேவையோ அவங்க நேரடியாக ஒரு துளசி பெயிண்ட் நிறுவனத்துக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. அங்க இருந்து இதை அனுப்பும் போது திரும்ப அனுப்புறது வந்து சேர்றதுக்கு 15 நாள் ஆயிரும். இது ஒரு பெரிய இடைஞ்சலா இருந்தது, நம்ம வளர்ச்சிக்கு வேகத்துக்கு ஒரு தடையா இருந்தது. 2வது பிவி. அப்போ எல்லாம் ஆர்சிஎம்ல டைரக்ட் செல்லருக்கெல்லாம் உடனடியா பிவி வந்தா தான் அவங்களோட ஒரு கான்பிடன்ட் உருவாகுங்கிறது உண்மை. ஆனா இந்த பிவி பண்றதுல ஒரு இக்கட்டு இருந்தது. என்ன இருந்ததுன்னா அந்த மாத கடைசியில தான் பண்ணணும், மொத்தமா சேர்த்து நிறுவனம் அனுப்பி பின்னால பண்ணணுங்கிற ஒரு சின்ன ஒரு இடையூறு இருந்தது. அந்த இடையூறு இப்ப களையப்படுது, எல்லாத்தையும் யோசிச்சு களையப்படுது. அடுத்ததாக பெயிண்டர் இதுல ஜாயின் பண்றாருன்னா, ஒரு பெயிண்டர் வந்து நம்ம ஆர்சிஎம்ல ஜாயின் பண்றாருன்னா, ஆர்சிஎம்ல ஜாயின் பண்றதுக்கு என்ன தேவைப்பட்டது? முதல்ல ஆர்சிஎம் பொருள்களை பர்ச்சேஸ் பண்ணித்தான் ஒரு ஐடியா கிரியேட் பண்ண பிறகு அந்த பெயிண்டர் வந்து ஒரு பியூசில இந்த பெயிண்டை கேட்கணும். அந்த பெயிண்ட் ஆர்டர் ஆகி திரும்ப வந்து தாமதமா பிவி ஏறி இந்த ஒரு குழப்படி இருந்தது. அதுக்கு மாற்று கொண்டு வரணுங்கிற ஒரு முடிவை இப்ப எல்லாம் கலந்து பேசணும். ரஞ்சித் சாரோட கலந்து பேசி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக குவாலிட்டி பேக்கேஜிங் இருந்தது. நம்ம இப்ப பாத்திருப்பீங்க, இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க, நம்மளோட ஸ்டேட்டஸ் பாத்திருப்பீங்க, நம்மள வீடியோல பாத்திருப்பீங்க. எல்லா பெயிண்ட்டும் ஒரே மாதிரி நிறத்துல ஒரே மாதிரி டப்பால தான் இருந்தது. அப்ப இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அதுக்கும் ஒரு மாற்று வந்தாச்சு. இனி வருங்காலங்களில் என்ன செய்யும், ஒவ்வொரு வகையான பெயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு வகையான பேக்கேஜிங் இருக்கும். டப்பா வேற மாதிரி இருக்கும், நிறம் வேற மாதிரி இருக்கும். அப்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அங்க. அப்போ நமக்கு 20th மேல இருந்து எல்லா டெப்போக்கும் இந்த ப்ராடக்ட் அனுப்பலாம். இந்த இடையூறுகள்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நேரடியாக டெப்போல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அப்ப பில்டிங்ல இருந்து எல்லாமே சரியான ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல வந்துடும், துவங்கிருச்சு. தமிழ்நாடு விரைவில் வந்துடும். அடுத்ததாக இன்னொரு பெரிய ஒரு திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 200 மில்லி சாம்பிள் பேக்கெட் உருவாக்குறோம். ஏன்னா அந்த சாம்பிள்ங்கிறது மிக முக்கியமானது. எந்த ஒரு பொருளுமே பயன்படுத்தி பார்த்து விட்டு வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குங்கிறது தான் உண்மையான செய்தி. அப்ப அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூடவே ப்ரௌசர்ஸ், இப்ப இந்த பெயிண்டை பற்றிய நம்ம நோட்டீஸ்கள், அந்த ப்ரௌசர்ஸ், அந்த துண்டறிக்கைகள் தான் மிக முக்கியமானது மக்களை போய் சென்றடைகிறதுக்கு. அந்த வேலைகளும் கலந்தாலோசனையில் இருக்கு. விரைவில் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். தேங்க்யூ வெரி மச் சார். யூ கேன் கேரி ஆன். Yes. Now we'll just move ahead to the product list. I just want to inform Ranjit sir that basically what is primer, how the primer should be applied, what is paint and how that should be done, what is putty and coats and everything. We are not having that particular discussion today because that shall be a separate entire session that we should have in regards with the basics of paint and basics of application for people who are not from the painting background, our leaders who want to do the paint business. For that, we will have a separate session that cannot be combined because the session will be very, very long. And I think that will be a challenge for us also. So today we'll just do a product revelations and we'll have the basic discussions about the products. But we can definitely plan a few more sessions in Tamil Nadu. I will really love to do that in the coming time. And we'll have those sessions on those particular dates, sir. That also immediately. With pleasure. Yes. So I just move ahead. Now, basically, in paint, if you have studied paint, or some of you who are already from the painting background, we know there are 3 P's in a paint industry, which is primer, putty, and paint. So there are 3 primers. A primer is a coat which is applied before paint. Basically, a priming coat is applied before the painting coat, and there are three primers basically in the system. The first primer is polar cement primer, a primer that can be applied only on the interior surface. Now you could just have a look at it. It is basically, we have shown the thinning ratio, the coverages that we could get, and the shades. Obviously a primer will always be white, and available pack size 1 liters, 4 liters, 10 liters and 20 liters, and a basic information regarding polar. So this is a primer that can be applied only on the interior surfaces. Primer is basically a surface preparation coat, like I was saying. The second primer, the next primer into our system is mint exterior. Sumit, we'll go product wise. Okay, sir. No issues. Sir, let me finish that first slide. Yes. Since I'm not a paint. Yes. நண்பர்களே, இப்ப பெயிண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎம்ல எப்படி 3 P சொல்றோமோ, அந்த ப்ராடக்ட் ப்ரொஃபைல் பிளான் சொல்றோமோ, அது மாதிரி பெயிண்ட்லயும் 3 P இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா what are the 3 P's சார்? பிரைமர், புட்டி, பெயிண்ட். அப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா பிரைமர், புட்டி,
பெயிண்ட் அப்படின்னு 3 இருக்கு. அந்த பிரைமர்ல பாத்தீங்கன்னா பிரைமர்ங்கிறது என்ன, திஸ் இஸ் பிரைமர் நோ interior. Yes sir, there are 3 primers in our RCM Tulsi paints. This is the first basic primer. Yes, okay. அப்ப அந்த பிரைமர்ல பாத்தீங்கன்னா 3 பிரைமர் இருக்கு. அதுல பேசிக் ஒன்று இருக்கு. ஒரு முதல் 6 துவக்கத்துக்குள்ள பயன்படுத்தக்கூடிய ஃபாலோ இருக்கு. பேசிக் இது இன்டீரியருக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடாது. அப்ப வீட்டுக்கு உள்பக்கம் மட்டுமே அடிக்கக்கூடிய இது. அதோட டப்பா போட்டுருக்கு பாருங்க. அது போல இதுல தின்னிங் இருக்கும். அப் டு 50% பை வால்யூம் யூசிங் வாட்டர். அப்போ நம்ம 50% நீரை கலந்து இதுல பயன்படுத்த முடியும். அப்போ 90ல இருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் நம்ம அது கவரேஜ் பண்ண முடியும். அந்த ஸ்மூத்தா பண்றது. அந்த பிரைமர்ங்கிறது என்ன பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல ஒரு நம்மளோட சர்ஃபேஸ், நம்ம தளத்தை, அந்த சுகத்தோட தன்மையை சமன்படுத்தி ஒரே சீராக மாற்றுவதற்கு பயன்படுத்துறது அதான் இருக்குது. Please note, cement primer is an undercoat. What is the meaning of that, sir? Please note, cement primer is an undercoat. It's an undercoat. Obviously, a primer is a surface preparation coat. Yeah. Okay, understood. அப்போ அந்த பிரைமர்ங்கிறது பாத்தீங்கன்னா அண்டர் கோட்ங்கிறது நம்ம மேல பெயிண்ட்லாம் பண்ண முன்னால ஒரு சமநிலைப்படுத்துது. அது ஒரு பாத்தீங்கன்னா இதோட கிடைக்கும் அளவுகள் பாத்தீங்கன்னா 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர். இது பிரைமர்ல முதல் கட்டத்துல பயன்படுத்தக்கூடிய போலார் பிரைமர். எஸ் சார், ப்ளீஸ். எஸ். The next primer in our system, like I said, there are 3 primers. The polar interior primer or the polar cement primer was the basic primer. The next primer in our system is mint exterior and interior water based primer. Now this primer can be applied on exterior surfaces as well as the interior surfaces, whereas polar we could apply it only on the interior surfaces. सिर्फ घर के अंदर से हम लगा सकते थे, इसको हम अंदर और बाहर दोनों जगह से लगा सकते हैं. But this is again entry level exterior primer. It is a basic exterior primer. It is a not top quality. Now how do we decide कौन सा primer लगाना चाहिए? It depends on हम कौन सा paint लगाने वाले हैं. अगर हम प्रीमियम पेंट लगाने वाले हैं सर, तो बेसिकली हमको प्राइमर भी अच्छी क्वालिटी का लगाना चाहिए. Whereas अगर हम एक लो कॉस्ट, अभी किसी का गोडाउन कलर करना है तो वहां हम लो कॉस्ट का पेंट लगाएंगे, तो वहां पे हमको प्राइमर भी लो कॉस्ट का लगाना पड़ेगा. इसीलिए इतना सब वैरायटी प्राइमर में मेंटेन किया जाता है. इसका भी बेसिक इंफॉर्मेशन आपके सामने है. इवन द बेसिक इंफॉर्मेशन फॉर मिंट एक्सटीरियर एंड इंटीरियर प्राइमर इज गिवन. नाउ its thinning ratio is also 50% by volume. The coverage is 100 to 110 square feet per liter per coat. Obviously primer is applied only in 1 coat, and the pack sizes are same for the liters packaging: 1 liter, 4 liter, 10 liters and 20 liters. But mint can be applied on exterior as well as the interior surfaces. Yes sir. நண்பர்களே, அடுத்தது பாத்தீங்கன்னா மின்ட் பிரைமர். இது என்ன முதல்ல பார்த்தோம், போலார் பிரைமர்ங்கிறது வீட்டுக்கு உள்ள மட்டும் அடிக்கிறது. இது மின்ட் பிரைமர்ங்கிறது வீட்டுக்கு உள்ளே அடிக்கலாம், வெளியே அடிக்கலாம். அப்ப ரெண்டு வகையிலும் பயன்படுத்தி எதை பொறுத்து இருக்குன்னா, எந்த வகையான பெயிண்ட் நம்ம அடிக்க போறோங்கிறது பொறுத்தது. ஒரு பிரீமியர் குவாலிட்டி பெயிண்ட் அடிக்க போறோம்னா அதுக்கு நம்ம ஒரு குவாலிட்டியான பிரைமர் தான் முதல்ல பயன்படுத்தணும். அப்படி பார்க்கும்போது ஒரு குடவுனுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு குடவுனுக்கு நம்ம அவ்வளவு ரிச்சா ஒன்றும் அடிக்க மாட்டோம். அப்போ ஒரு சாதாரண நார்மல் பெயிண்ட் அடிப்போம். அப்ப நார்மல் பெயிண்ட் அடிக்கும்போது நார்மல் பிரைமர் அடிச்சா போதுமானது. இப்படித்தான் நம்ம ரெண்டையுமே நம்ம டிஃபைன் பண்ணி பார்த்துக்கணும். இதுல இதுவும் அப்படித்தான். நம்ம போலார் பிரைமர் மாதிரி தின்னிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா 50%. ஏன்னா தண்ணீரில் 50% கலந்துட்டாலே போதும், நம்ம அதை பயன்படுத்த முடியும். ஏரியா கவரேஜ் பாத்தீங்கன்னா 100ல இருந்து 100, 1 கோட்டிக்கே நமக்கு போதுமானது. இதுதான் பெரிய பலமே நம்மளோட பெயிண்டோட பலம். ஷேட் பாத்தீங்கன்னா ஒயிட் தான், ஏன்னா கலர் அது ஒயிட் தான். இதுவும் ஒரு சார். ஹலோ, எஸ் சார். உங்களோட வாய்ஸும் இன் பிட்வீன். ரஞ்சித் சார், கேன் யூ ஹியர் மீ? சார் இப்போதான் ஃபுல் கட் ஆகுது சார். ரஞ்சித் சார், உங்க வாய்ஸ் வந்து சார் சார் I think Nasser sir is not listening to us. No, just only heard. Okay. Sumi sir? Yes sir. Can you hear me? Yeah. Complete the mint. Okay. We'll just move to the next product. Now this is premium base coat, Blaze
premium base coat. Now, this is a top-notch quality primer, basically, which can be applied on the exterior as well as the interior surfaces. Like I was saying that if you are buying a good quality paint, even the primer has to be of a good quality in order to get good life for the paint. So for premium products, obviously Blaze premium base coat has to be used. Now it's a very premium quality base coat. If anybody in the Tamil Nadu region has used it, they know that it is extra white and it gives a top-notch quality surface preparation. So basically it is prone to efflorescence, and it helps the top coat to increase the coverage and everything. Thinning for the Blaze premium base coat is also, it also remains the same. Likewise, all other information for Blaze remains the same, but it's a premium quality base coat. It's a top quality primer from our league, sir. Please. அடுத்த நண்பர்களே, இது மூன்றாவது பிரைமர்லி மூன்றாவது குவாலிட்டி நமக்கு பிளேஸ். இதுவும் உள்ளே அடிக்க முடியும், வெளியே அடிக்க முடியும். இதுதான் நமக்கு இருக்கிறதுல ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டி. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி பெயிண்ட் அடிக்கிறவங்க இதை பயன்படுத்தும் போது இன்னும் சிறப்பா இருக்கும். அதோட அவுட்புட் ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுவும் நம்ம கலரிங் இது கவரேஜ் ஏரியா பாத்தீங்கன்னா 100 to 110 ஸ்கொயர் ஃபீட் பெர் லிட்டர் இருக்கு. அதே போல் தான் வரும். இதுவும் 50% வால்யூம் யூசிங் வாட்டர். அப்ப எந்த அளவு வாங்குறோமோ அதுக்கு நிகரான அளவு தண்ணீரை கலந்து நம்ம பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். இதோட ஷேடு என்னன்னு பாத்தீங்கன்னா இது வெள்ளை தான், ஆனா பிரைட் ஒயிட்ங்கிறது ரொம்ப சிறப்பான வெண்மை நிறத்தை, தும்பப்பூ மாதிரி வெண்மை நிறத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து இதோட அளவும் அதே போல் தான் 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர்ங்கிற அளவுகள்ல கிடைக்கக்கூடியது. எஸ் சார். Well, now we begin with the paint line of our products. So this is base interior emulsion. Now this is an entry level interior emulsion. It gives a smooth matte finish basically, and it is better than the distempers that people used to use previously. Now distemper is an old technology. Emulsion plastic paint is a new technology. We could have that discussion in a detailed meeting regarding the history of the painting industry and then where we have come down today. Basically, Nasser sir, I would like you to give this information to each and everybody in the meeting that paint industry is a very, very basic industry. There is no very complex knowledge one has to maintain to do the paint business. So one don't have to worry about it. There are hardly products which can be counted on fingers, and they are very easy to decide and to apply. Just because this is the first meeting, in the initial 2 or 3 meetings, probably it will take some time to figure out. But it is a very basic industry and anybody could do it. And yes, I assure you that this one particular product will be on one side of your business volume, and rest 400 products will be on the other side. That particular, potential this particular product has. So I just request everybody to don't get jumbled up that there are a lot of products and there shall be a confusion and how we'll do it. Paint is not my particular, cup of tea, and probably I won't be able to do it. Each and every one could do it. It's so simple, and yet you could generate huge business volume. So I just finish off this grace and then you just convey entire message to the team. So this is an entry level interior emulsion. Grace, it gives a matte finish. It is obviously a plastic paint of a economy grade, and the thinning for Grace is also 40 to 50% by volume. The coverage is 80 to 90 square feet per liter, and there are more than 1200 shades that are available in Grace, and the pack size for the liter packaging remains the same. Sir, please. Yes sir, yes sir. நண்பர்களே, இது இன்டீரியர் எமல்ஷன் அடுத்த ஸ்டெப். இது நம்ம ஏற்கனவே கோட்டிங் முடிச்சப்புறம் பண்ணக்கூடிய எமல்ஷன். இந்த எமல்ஷன்ங்கிறது இந்த கிரேஸ் எமல்ஷன். கிரேஸ்ங்கிறது இதோட பிராண்டு. இன்டீரியர் எமல்ஷன் இது முதல்ல அது எல்லாரும் ஒரு தெளிவா நினைச்சுக்க வேண்டியது. பெயிண்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய சிம்பிளான இண்டஸ்ட்ரி. இதை நம்ம பார்த்து யாரும் பதற வேணாம், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு குழம்ப வேணாம். பெயிண்ட்ங்கிறதுல ஒரு சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ப்ராடக்ட், அதோட நாலேஜ் நமக்கு தேவை. அதனால இந்த ஒரு பெயிண்ட், இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு நம்மகிட்ட 100கணக்கான ப்ராடக்ட் நம்மகிட்ட இருந்தாலும் இது ஒண்ணு போதும் நமக்கு இதை வெற்றிக்காக. அதனால யாரும் இதை பத்தி ரொம்ப குழப்ப வேணாம். நம்ம இப்ப முதல் மீட்டிங் இருக்கிறதுனால இதை பத்தி தகவல் தர்றோம். தொடர்ந்து நம்ம இதை பத்தி ஒவ்வொரு விழாவாரியா பேச போறோம். ஒவ்வொரு வகையான டெக்னிக்கல் விஷயங்களையும் இது முக்கியமானது. நமக்கு இருக்கிற ப்ராடக்ட்ல இது முக்கியமானது. இந்த கிரேஸ் எமல்ஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு தின்னிங் ஏரியா, தண்ணீரை கலக்கிற அளவு பாத்தீங்கன்னா 40 to 50% கலந்துட்டாலே போதுமானது. இது கவரேஜ், அந்த ஏரியா கவரேஜ் பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடியது.
இது ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுக்கும், ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அது எதையும் நான் அப்சர்வன்ட், எதுவும் தனி வேற புற விஷயங்களை உறிஞ்ச தன்மை ஒரு ப்ரொடெக்டிவ் ஏரியால இருக்கக்கூடியது. வேணா பிளாஸ்டிக் கோட்டிங் இது. இதுலதான் ஷேட்ஸ் பாத்தீங்கன்னா நிறங்களோட வகைகள் பாத்தீங்கன்னா 1200க்கு மேற்பட்ட நிறங்கள் இருக்கு. இதுதான் நம்ம கலந்து கொடுக்க போறோம் எல்லாருக்கும், பெயிண்டிங் ஏரியால கொண்டு கொடுக்க போறோம். அவைலபிள் பேக்கிங் சைஸ், இதோட அளவுகள் என்ன பாத்தீங்கன்னா அதே போல் 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர் அளவுகள்ல தான் வருது. இது மிக முக்கியமானது. இதுல யாருமே நம்ம பெயிண்டர்லயே நமக்கு சம்பந்தப்பட்ட துறையில இல்லையேங்கிற இந்த பதட்டமும் தேவையில்லை. மிக எளிதான சிம்பிளான ஒரு ஏரியா தான் அந்த பெயிண்டிங் ஏரியா. எஸ் சார். Now the next emulsion. Yes, Sumit. Next product in our product line is basically, sir, a FAME exterior emulsion. Like Grace was the interior emulsion, FAME is the exterior emulsion. It's a economy grade entry level exterior emulsion at the affordable prices. Basically, it gives a matte finish to the walls, and it is much better than the cement paint that we were using previously, the old technology cement paint. So basically, it is more suitable for dry or moderately humid climatic conditions. In the seashore or very coastal areas, this is not recommended to use. But then in the interior regions of Tamil Nadu, definitely that can be used. So basically, up to 40 to 50% of the water can be added by volume. The coverage shall be 90 to 100 square feet, and more than 1500 shades are available in FAME. And the pack size obviously remains the same. Sir, please, Nasa sir. Yes, sir. இப்ப நாம ஏற்கனவே முதல்ல பார்த்த எமல்ஷனோட இந்த எமல்ஷன் வெளியில அடிக்குது, எக்ஸ்டீரியர் கோட்டிங். முதல்ல பார்த்தது நம்ம என்னது, இன்டீரியர் கோட்டிங் பார்த்தோம். இது எக்ஸ்டீரியர் கோட்டிங் ஆனது. இப்ப ஏற்கனவே நம்ம பயன்படுத்திக்கிற பண்டைய காலங்களில் பயன்படுத்த சிமெண்ட் பெயிண்டை விட இந்த பிளாஸ்டிக் பெயிண்ட் தான் இன்னைக்கு தேவையான ஒரு விஷயமா மாறி இருக்கு. இது வெளியில பில்டிங்கோட வெளிப்பக்கம் அடிக்கக்கூடியது. இது நம்ம கடற்கரை ஓரங்கள்ல இருக்க பெருசா நம்ம இதை பரிந்துரைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா தமிழ்நாடு உள்ள உள்நகரங்கள் இல்ல, கடல் உப்பு சார்ந்த காற்று இல்லாத ஏரியாக்கள்ல இது மிக சிறப்பான பலனை தரக்கூடியது. இது ஒரு மேட் பினிஷிங் தான் இருக்கும். இதோட தண்ணீரை கலக்கும் அளவு பாத்தீங்கன்னா அளவுகள், இந்த ஸ்கொயர் ஃபீட் அளவு பாத்தீங்கன்னா 90ல இருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு லிட்டருக்கு நம்ம பயன்படுத்த முடியும். இதுவும் அதே போல் நான் அப்சர்வன்ட், எதையும் உறிஞ்சாது, நீர் உள்ள இறங்காத தன்மையை கொண்டது. இதோட நிறங்கள் பாத்தீங்கன்னா 1500க்கு மேற்பட்ட நிறங்களோட வகைகள் இதுல கிடைக்கும். இது கிடைக்கும் அளவுகளும் அதே போல் 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர்ங்கிற அளவுல கிடைக்கும். எஸ் சார். நாசர் சார், சார் 20 லிட்டருக்கு எத்தனை லிட்டர் தண்ணி ஊத்தணும்னு தெளிவு பண்ணுங்க. இது 50% 8 லிட்டரா 10 லிட்டரான்னு கேட்டுக்கோங்க. அதை தெளிவா சொல்லுங்க எல்லாத்துக்கும். இல்ல இப்ப 52 அப்புறம் சரி சமமா சார். एक सवाल आया हुआ है सुमित जी, बस बोलिए ना सर. 40% 50% मतलब 20 लीटर एक डब्बा ले रहा है पेंट, तो 10 लीटर. 10 लीटर. அப்ப 10 लीटर கலந்துக்கணுமா அதுல? 20 लीटर 10 लीटर सर. बेसिकली 1 लीटर अगर हम ले रहे हैं तो उसका 40% जो है वो 400 ml होगा और 50% जो है 500 ml होगा. तो 1 लीटर में 400. समझ गया செந்தில். இப்போ செந்தில் கேக்குறீங்களா? ஒரு லிட்டர் வாங்கணும்னா அதுல 50% இவ்வளவு 1/2 லிட்டர் சேர்த்துக்கிறோம். சரி, அப்ப அது பாத்தீங்கன்னா 20 லிட்டர்னா 10 லிட்டர் சேர்த்துக்க வேண்டியதான். ஓகே சார், அதுதான் தெரியும், எல்லாத்தையும் தெரியணும்ல, அதுதான். நல்லது மகிழ்ச்சி. எஸ் சார், ப்ளீஸ் கேரி ஆன். So basically this was FAME. The third one, the emulsion that we will come up to, this is a premium interior emulsion. It's Vibe basically. Now Vibe gives up, it has a silent sheen on into it, whereas the Grace interior emulsion, it was purely matte. Vibe being a premium emulsion, it has a sheen, a silent sheen. A lot of sheen is not expected in the interior surfaces. This has a silent sheen, and it is obviously it is helpful to protect against lot of household stains, and it can be easily cleaned and everything, being a premium emulsion basically. And it's obviously long lasting than that of the Grace interior emulsion. Even the dilution ratio for Vibe remains the same. Coverage obviously it's quite better than that of the Grace interior emulsion. Shades, more than 1400 shades can be made in Vibe, and the pack size obviously remains the same. Nasa sir. Sir, அடுத்தது நண்பர்களே வைப் மூணாவது எமல்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான் பிரீமியம் இருக்கிறதுல ஹை குவாலிட்டியானது. இது என்னன்னா மற்ற கிரேஸ் எல்லாம் பார்த்தோம்னா அது மேட் பினிஷிங் இருக்கும். அந்த மேட் பினிஷிங் இருக்கிறது பார்க்க தொடர்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த வைப்ல எப்படி இருக்கும்னா இது
இன்டீரியருக்கு மட்டுமே பயன்படுத்தும், வீட்டுக்குள்ள மட்டும் பயன்படுத்தக்கூடியது. அந்த மேட் பினிஷிங்கிறது எதுவும் நம்ம ஏதாவது பட்டுச்சுன்னா, அந்த சோத்துல ஏதாவது ஒரு அழுக்குகள் ஏதோ ஒரு திரவங்கள் ஊத்திச்சுன்னா அதை தொடச்சி எடுக்கும் போது கொஞ்சம் அந்த மேட் பினிஷிங்ல சின்ன சின்ன சிக்கிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ஒரு பட்டு போல ஒரு மிளிர்வான தன்மை கொண்ட ஒரு சர்ஃபேஸ் உருவாக்கக்கூடியது. அதனால இதுல எது வந்தாலும் ஈஸியா தொடச்சி எடுத்துட முடியும். அது எதுவுமே ஒட்டாம நிற்கும். அதனால இது ஒரு பிரீமியம் குவாலிட்டி. இது தின்னிங் ரேஷியோ, இந்த கலப்பு நீரை கலக்கக்கூடிய அளவு இது அது 40-50% கலந்துட்டா போதும். அந்த 40-50 இடைவெளியை நம்ம தான் நிர்ணயிச்சுக்கணும். 40% கலந்து பார்த்து 1 லிட்டருக்கு 400 மில்லி தண்ணியை கலந்து நம்ம பார்த்துட்டு அந்த திக்னஸ் போதுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னொரு 100 மில்லி சேர்க்கணுமா இல்லையா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்ப தின்னிங் ரேஷியோ அதே மாதிரி தான் இருக்கும். கவரேஜ் ஏரியா கிரேஸை விட இன்னும் அதிகமா இருக்கு. நமக்கு 100-110 ஸ்கொயர் ஃபீட் நம்ம 1 லிட்டர்ல பயன்படுத்த முடியும். அடுத்து ஷேட்ஸ் பாத்தீங்களா, இதோட நிற வகைகள் பாத்தீங்கன்னா 1400க்கு மேற்பட்ட நிறங்களை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். இது நமக்கு கிடைக்கும் அளவுகள் அது எல்லாம் ஒரே போல் தான். 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர் இந்த அளவுகளை கிடைக்கும். So we can move ahead. Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes. Can you hear me? Yes. It's clear, sir. Now the next emulsion in our list is Aura Premium Exterior Emulsion. Like the Fame was exterior emulsion. It was the economic exterior emulsion with a matte finish. Aura is a premium exterior emulsion which gives an antibacterial, antifungal coating basically to the exterior surfaces, and it has a soft sheen which basically Fame cannot have. It is a matte finish product. Being a premium finish product, it has a soft sheen, and it gives a good protection basically against the fungus and bacteria on the exterior surfaces. And basically thinning ratio for Aura also remains the same. Being a water-based product, the application procedure remains the same. Coverage, obviously it is better than Fame, and more than 1700 shades can be made in Aura, and the pack sizes are 1 liter, 4 liter, 10 liters and 20 liters. NASA sir. Yes sir. அடுத்த நண்பர்களே, ஆரா பிரீமியம் எக்ஸ்டீரியர் எமல்ஷன். இது நம்ம முதல்ல பார்த்தது இன்டீரியர் எமல்ஷன் பார்த்தோம். இப்போ எக்ஸ்டீரியர், வீட்டுக்கு வெளியில பூசக்கூடியது. இந்த பிரீமியம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கிரேஸோட தரம் உயர்ந்தது. அது கிரேஸ் மேட் பினிஷிங்ல இருக்கும். இது என்னன்னா அதே மாதிரி பட்டு போல நம்ம முதல்ல பார்த்தது மாதிரி இன்டீரியர் பார்த்த மாதிரி பட்டு போல இருக்கும். இதுல எந்த ஒரு பூஞ்சைகளோ ஃபங்கஸ் சொல்லக்கூடிய பூஞ்சைகளோ பாக்டீரியாக்களோ தொற்றாமல் இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்த தளத்தை உருவாக்கக்கூடியது. அது எளிதாக அது கடந்து எல்லாத்தையும் மழை பெஞ்சா கூட எல்லாமே போயிடும் ஈஸியா. நம்ம போய் தொடக்க தேவையில்லை, நம்ம கலவு தேவையில்லை. அந்த அளவு தன்மையை கொண்டது. இது நீரை கலந்துக்கிற அளவு அதே போல் 40%-50% தண்ணீரை கலந்து கொண்டு பயன்படுத்த முடியும். இதோட கவரேஜ் ஏரியாவும் 100-110 ஸ்கொயர் ஃபீட் பெற 1 லிட்டருக்கு நம்ம பயன்படுத்த முடியும். இதில் கிடைக்கும் நிறங்கள் பாத்தீங்கன்னா 1700க்கு மேற்பட்ட நிற வகைகள் கிடைக்கும் நமக்கு. இதோட அளவுகள் 1 லிட்டர், அது வழக்கம் போல 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டருங்கிற அளவுகள் நமக்கு கிடைக்கும். எஸ் சார். Now it's a very special product for those if somebody in the group has used, they know this is a top-notch top-line product in our RCM Tulsi Paints line. Its name is All-Rounder basically, which can be used on the exterior surfaces as well as on the interior surfaces, and it gives a high sheen effect. It has a lot of gloss. A lot of people who have used in Kerala or in southern part of Karnataka, they know it. That All-Rounder is a top-notch product which gives a lot of gloss or a lot of sheen to the walls, and it forms a raincoat types of jacketing coat over the exterior surfaces of the house. And likewise there is a bit of a change in the application procedure of All-Rounder. Basically in All-Rounder, in the first coat 70-80% by volume the water has to be added, whereas in the second coat it remains second, or any other coat we have to apply if we go ahead with the third coat or the fourth coat, that remains the same. That remains 40-50% of water by volume. Coverage, obviously All-Rounder gives a better coverage, almost 110-130 square feet per liter per coat. Obviously more than 1900 shades can be made in All-Rounder, and the pack size for All-Rounder is also same. Sir, please. Yes sir. நண்பர்களே, இதுதான் நம்ம துளசி பெயிண்ட் நிறுவனத்திலே ஒரு சூப்பர் ஹீரோ ஆல்ரவுண்டர், ஆளினால் அழகு ராஜா. இதுதான். இது பாத்தீங்கன்னா இது இன்டீரியர் எக்ஸ்டீரியர், வீட்டுக்கு உள்ளேயும் வெளியும் பெயிண்ட் பயன்படுத்த முடியும். இது பாத்தீங்கன்னா ஹை ஷீன் உள்ளது. ஹை ஷீன் என்பது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நம்ம மிளிர்வு உள்ளது. மிளிர்வு என்னது, பளபளப்பு மிக்கது. மேட் மாதிரி டல்லா இல்லாம
பளபளப்பா இருக்கக்கூடியது. அதுல எதுவுமே இப்ப கர்நாடகாவிலையும் சவுத் கர்நாடகாலையும் கேரளாலையும் எடுத்திருக்கிறாங்க. இதோட பலன்கள் அவங்க எல்லாம் வளர்ந்துருக்காங்க. இதுல இன்னொரு பாத்தீங்கன்னா இதுல 70ல இருந்து கலந்து நம்ம பயன்படுத்த முடியும். 2வது கோட்டை 3வது கோட்டை நம்ம தேவைக்கேற்ப நம்ம அடிக்கும் போது வழக்கம் போல் 40ல இருந்து 50% நீரை கலக்க வேண்டிய சூழல் வரும். அடுத்து கவரேஜ் ஏரியா, அந்த ஏரியா நமக்கு அந்த பரப்பளவு நமக்கு பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா இது இன்னும் மிகையா நமக்கு தருது. 110ல இருந்து 130 ஸ்கொயர் ஃபீட் ஒரு லிட்டருக்கு நமக்கு இது பலன் அளிக்குது. இதுல நிறங்கள் பாத்தீங்கன்னா அதிகம் இதுதான். 1900க்கு மேற்பட்ட நிறங்கள் ஷேட்ஸ் இருக்கு நம்மள்ட்ட. இது கிடைக்கும் அளவு எல்லாரும் கிடைக்கிறது போல நம்ம 1 லிட்டர் 4 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டர் அளவுல கிடைக்குது. எஸ் சார். We'll just sum it up. There were 2 products that we did not discuss in our detailed product line. We'll try to cover them here also. I just revise. There are basically 3 primers: Polar, Mint, and Blaze. These are the 3 primers. Putty, like I said, RCM Tulsi Paints doesn't has cement based putty as of today, but very soon we are planning. A lot of people who are from the paint background, they know that putty comes in powder form and it is a 40 kgs bag. That particular putty we don't have as of today, but we have got a very high-tech product in our product line, which is polymer putty. There are a lot of benefits of polymer putty. In our physical meetings, we do those demos also. We pour some water on polymer putty and we pour it on the conventional putty which is available in the market, and we can easily make out that polymer putty never absorbs water. So coverage increases and it is a very hard putty. So a lot of features of polymer putty that we will discuss in our detailed meeting, obviously. Then there are 2 basic emulsions, which is Fame exterior emulsion and Grace interior emulsion. Followed by that, there are 2 premium emulsions, which is Aura premium exterior emulsion and Vibe premium interior emulsion. All-rounder is a specialty product, and one more product we are coming up with. We are launching it recently, which is MTL Shine. It gives metallic effect to the walls. It gives metallic effect to the exterior or interior surfaces basically. So this is the entire product line in the RCM Tulsi Paints as of today. Sir. Yes, sir. நண்பர்களே, இதோட நம்ம திரும்ப ஒரு சம பண்ணுவோம். நம்ம இதுவரை பார்த்த ப்ராடக்ட்டை பத்தி ஒரு சின்ன ஒரு அலசல். ஏன்னா இன்னும் 2 ப்ராடக்ட் இருக்கு. அது அடுத்தடுத்த கூட்டங்கள் நம்ம பேசுவோம், நேரம் குறைவா இருக்கிறதுனால. இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா முக்கியமா 3 பிரைமர்ஸ் இருக்கு நம்மள்ட்ட. போலார், மின்ட், பிளேஸ் 3 ப்ராடக்ட் இருக்கு. புட்டின்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இதுவரையும் சிமெண்ட் புட்டி இல்ல, நம்மள்ட்ட பாலிமர் புட்டி மட்டும் தான் இருக்கு. ஆனா நிறைய பெயிண்ட் துறை சார்ந்தவங்க எல்லாம் சிமெண்ட் புட்டியை எதிர்பார்க்கறாங்க. அது விரைவில் ஒரு சிறப்பான புட்டியை நம்ம கொண்டு வர போறோம். என்னன்னா நம்ம கொண்டு வர சாதா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய சிமெண்ட் புட்டி இல்ல, ஒரு ஹை டெக்னாலஜி உள்ள பாலிமர் புட்டியை தான் நம்ம கொண்டு வர போறோம். அதை நம்ம நேரடி கூட்டங்கள் நடக்கும்போது நம்ம டெமோ பண்ணி காட்டலாம். நம்மளோட புட்டியில தனியை கலந்தா எப்படி இருக்கு, நம்ம மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய சாதாரண சிமெண்ட் புட்டியில உள்ள வித்தியாசத்தை நம்ம நிறைய காட்ட போறோம். அது விரைவில் வர இருக்குது. அப்புறம் பேசிக் எமல்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபேம், கிரேஸ் அப்படின்னு 2 இருக்கு. அது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் இருக்கும். அதே மாதிரி 2மே நம்ம ஒரு இன்டீரியருக்கும் 2 எக்ஸ்டீரியர் இன்டீரியரும் கலந்தது. அடுத்ததாக ஸ்பெஷல் ப்ராடக்ட் நம்ம பார்த்துட்டோம், ஆல்ரவுண்டர் பார்த்துட்டோம். அந்த நெக்ஸ்ட் ஒன் which one is yet to come, sir? What is the name of that? MTL Shine. It's metallic shine, sir. Okay. MTL Shine ன்னு ஒரு ப்ராடக்ட் வர இருக்கு. இது என்ன பார்த்தா நம்ம பில்டிங்க்கு மெட்டாலிக் ஷைனை கொடுக்கும். ஒரு உலோகம் மிளிர்வதல் போல ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மெட்டாலிக் ஷைன், அது பெயிண்டர்களுக்கு தெரியும். மெட்டாலிக் ஷைன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வரவு இருக்கு நமக்கு. இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இப்போதைய சிறந்த ப்ராடக்ட் ரேஞ்ச். எஸ் சார். So I'll just a lot of people, this is the first time we are having meeting in Tamil Nadu, but a lot of people expect for a comparison chart of what product in our product line is equivalent to what product that is available in the market. मैं थोड़ा सा हिंदी का भी यूज करता हूँ. I was just checking with the chat section, और काफी सारे लोग ओडिशा से है और वो चाहते हैं कि हिंदी यूज करें. तो नासर सर ऑलरेडी आप तमिल कर ही रहे हो, तो मैं हिंदी का प्रयोग ज्यादा से ज्यादा करता हूँ. तो काफी सारे लोग ऐसा चाहते हैं कि जरूर हमारा कौन सा प्रोडक्ट है, उसके अगेंस्ट में मार्केट के कौन से प्रोडक्ट्स हैं हम compete कर सकते हैं. तो एक चार्ट आप लोगों के सामने है. ये सभी प्रोडक्ट्स है जिसके सामने हमारे प्रोडक्ट्स हम कंपेयर करते हैं. एक जस्ट ग्लिम्स है. हम जो नेक्स्ट मीटिंग रखेंगे, एक मीटिंग हम प्रोडक्ट के बेसिस पे रखते हैं और एक मीटिंग सर हम कॉस्ट कंपैरिजन की अलग से रखते हैं, जिसमें हम पूरा कॉस्टिंग का ही बात करते हैं
कि मार्केट में कौन सा प्रोडक्ट क्या कॉस्ट में आता है, हम क्या कॉस्ट में जाता है, और कॉस्ट में हम कैसे कंपेयर करते हैं, एमआरपी का क्या कंपैरिजन है, प्राइस लिस्ट का क्या कंपैरिजन है, वो भी हम लोग एक सेपरेटली एक कंपैरिजन का सेशन हम लोग रख सकते हैं। नाउ सर आप एक बार वो कर लीजिएगा ना सर प्लीज। वो स्लाइड प्रीवियस स्लाइड जाइए। यस यस सर यस। நண்பர்களே, இப்ப நிறைய பேர் இப்ப சாட் பாக்ஸ்ல கேக்குறாங்க, நம்ம பெயிண்ட்டுக்கும் மார்க்கெட்ல கிடைக்கிற பெயிண்ட்டுக்குள்ள பிரைஸ் வித்தியாசம், விலை வித்தியாசங்களை கொஞ்சம் கேக்குறாங்க. அது எழுப்பி ஒரு ஷார்ட் போட்டிருக்கிறேன், இது எல்லாமே ஸ்கிரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கிறேங்க. இதுதான் கிடைக்கக்கூடிய பெயிண்ட் வகைகள். ஒரு நம்மளோட காம்படிட்டர் நேம் ப்ராடக்டோட பேர்கள் இருக்கு. இது எல்லாமே நம்ம அடுத்த கூட்டங்கள் தொடர்ந்து நடத்த போறோம். அது கூட்டங்கள்ல ஒரு கூட்டத்துல நம்ம டெக்னிக்கல், நம்ம பெயிண்டோட டெக்னிக்கல் தன்மைகளை பத்தி மட்டுமே, அது விஞ்ஞானபூர்வமான தரங்களை பற்றியுமே ஒரு கூட்டத்துல டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னொரு கூட்டத்துல விலை, வெளியில மார்க்கெட்ல உள்ள பொருள்களுக்கும் நமது பொருள்களுக்கும் உள்ள விலை வித்தியாசம், நம்மளோட லாபத்தை பத்தி மட்டும் பேச போறோம். அது தொடர்ந்து நம்ம அந்த கூட்டங்கள்ல நம்ம கலந்துக்கிறோம். இது ஒரே கூட்டத்துல எல்லாத்தையும் சொல்ல முடியாது, இது முதல் கூட்டமா இருப்பதனால் நமக்கு தேவையான அடிப்படை தகவல் மட்டுமே இதுல கொடுக்கப்படுது. நம்ம தொடர் கூட்டங்கள்ல எல்லா தெளிவான விளக்கங்களும் நமக்கு கிடைக்கும். சார் 200 ml सैंपल्स की मैं बात कर रहा था, तो अब 200 ml के सैंपल्स सभी प्रोडक्ट के हम इंकॉर्पोरेट कर रहे हैं। सैंपल बहुत इंपॉर्टेंट पार्ट होता है पेंट इंडस्ट्री का, जैसे मैं पहले भी बता रहा था। तो उसका रीजन मैं आपको बता देता हूँ कि आप जब किसी को प्रोडक्ट रिकमेंड करते हो, पेंट ऐसी चीज नहीं है कि जो स्टील है या सीमेंट है जो दीवार के अंदर चली गई और आपको पता ही नहीं कि इसका स्ट्रेंथ कितना है और ये कैसे काम कर रहा है। रादर पेंट एस्थेटिक वैल्यू है। पेंट डायरेक्टली दिखता है, हम देखते ही समझ जाते हैं कि कौन सा पेंट कौन से पेंट से, कौन से प्रोडक्ट से बेटर है। तो क्या हो जाता है कि आप जब किसी को आरसीएम तुलसी पेंट से रिकमेंड करते हो और उनकी साइट पर आप एक 200 ml का कंटेनर एज अ सैंपल लेकर जाते हो, obviously you can purchase these samples from the QCs में बहुत जल्दी सैंपल अवेलेबल रहेंगे। इस पे भी बिजनेस वॉल्यूम है, ये सैंपल पे भी बिजनेस वॉल्यूम आपको मिलेगा। तो आप उसको लेकर के जब मार्केट में जाओगे और किसी भी मार्केट के प्रोडक्ट के अगेंस्ट ये प्रोडक्ट आप अगर वहां पर लगाओगे तो आपका आधा काम हो जाएगा, आधा काम तो प्रोडक्ट खुद ही कर देगा। आपको बातचीत करने का काम कम हो जाएगा और प्रोडक्ट ज्यादा बातचीत करने लग जाएगा। सो यू नो थिंग्स बिकम इजियर एंड इट इज अ वेल प्रूवन टेक्निक, जिससे हम ज्यादा से ज्यादा प्रोजेक्ट्स को एक्वायर कर सकते हैं, कवर कर सकते हैं। सो लाइकवाइज 200 ml samples are very very important sir. சார் நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன் சாம்பிள் பேக்கேஜ் கொடுக்க போறோம்னு சொன்னேன். ஏன்னா சாம்பிள்ங்கிறது மிக முக்கியமானது. எந்த நம்ம இது மற்ற பொருள்கள் போல இல்லது. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போகும்போது நம்ம உள்ள கம்பிகள் அல்லது செங்கல் இது போன்ற தன்மைகள் இங்க பூசி மொழிகி உள்ள மறைக்கப்படும் போது அதோட குவாலிட்டி என்ன வச்சவங்க வெளி தோட்டத்துல கம்பேர் பண்ண முடியாது. ஆனா பெயிண்ட்டுக்கு அப்படி இல்லை. நம்ம பூசிய பிறகு வெளி தோற்றத்துல மற்ற பெயிண்ட்டுக்கு இதுக்கு ஈஸியா கம்பேர் பண்ணக்கூடிய சூழல் தான் இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதை புரிய வைக்கிறது, உணர்த்துவதற்கு இது 200 மில்லிக்கான சாம்பிள் பாக்ஸ் எல்லாம் அங்க விரைவில் வரும். எல்லாம் டெப்போ மூலமா பியூசிலே கிடைக்கும். நீ இதுக்கு பிபியும் உண்டு. அதனால ஒரு யாரும் வாங்க போறது இல்லை, அதை திறந்து காட்ட முடியாது. அது 4 லிட்டர் கிட்ட எல்லாம் நம்ம ஆர்டர் வந்த பிறகு கொடுக்க முடியும். ஆனால் இதை கொண்டு போகும் போது என்ன ஆகும், இதை நீங்க பயன்படுத்துற ப்ராஜெக்ட்ல ஒரு பக்கத்துல இதை அடிச்சு பார்க்க சொன்னீங்கன்னா பாதி வேலை முடிஞ்சது. நீங்க பாதி பேசினா போதும், மீதியே நம்ம ப்ராடக்ட் பேசிடும். அப்போ மிக எளிதா இது உங்களோட வாய்ப்பு 100 மில்லி சாம்பிள் ப்ராடக்ட் உங்களுக்கு உருவாக்க போகுது. எஸ் சார். Sir, along with these products, a beautiful brochure is on its way, which has all the information that I have shown today. Along with this, there is additional information. एक बहुत ही डिटेल ब्रोशर हम लोग लेकर के आ रहे हैं, जिसमें आज जो मैंने इंफॉर्मेशन बताई उसके बावजूद भी और भी काफी इंपॉर्टेंट इंफॉर्मेशन उस ब्रोशर में है। और पेंट इंडस्ट्री में ब्रोशर बहुत इंपॉर्टेंट होता है, क्योंकि आप जब किसी आर्किटेक्ट के पास, किसी बिल्डर के पास, किसी हाउस ओनर के पास जा रहे हो, तो आपको वो ब्रोशर जो है वो आप उनको दिखा करके उनको काफी सारी जानकारी दे सकते हैं। इसके साथ और भी कुछ टूल्स है जो बहुत जल्द सिस्टम में आ रहे हैं। जैसे एक चार्ट है जिसमें सारे के सारे प्रोडक्ट लगे हुए हैं। मेरे पास आज सैंपल नहीं है, नहीं तो जनरली मैं मीटिंग्स में सैंपल भी बताता हूँ। तो आप उसको दिखा करके कौन सा प्रोडक्ट कैसा दिखता है उसमें यू कैन इजीली चेक। उसमें एक्चुअल पेंट लगा हुआ होता है स्क्वायर्स में, तो आप उसको चेक कर सकते हैं कि ये कैसे दिखने वाला है।
और वो भी हम टूल्स बहुत जल्द अवेलेबल करके दे रहे हैं। पॉलीमर पुट्टी का बोर्ड जिसपे हम पानी डाल करके चेक करते हैं, वो बोर्ड भी एज अ टूल आ रहा है। और एक बहुत बहुत इंपॉर्टेंट टूल जो पेंट इंडस्ट्री में होता है, प्रोबेबली मेरे पास होगा भी आज वो, जस्ट चेक। Which is a shade card basically. It's a beautiful shade card that is coming, which has more than 370 shades है इसमें। तो ये एक बहुत इंपॉर्टेंट होता है, आप अगर पेंट का बिजनेस करना चाहते हो आरसीएम में, तो शेड सिलेक्शन बहुत इंपॉर्टेंट होता है। तो दिस विल प्रोबेबली टेक थोड़ा सा टाइम, थोड़ा सा समय जाएगा, क्योंकि कोरोना और लॉकडाउन के रहते हुए इसके जो वेंडर्स है वो महाराष्ट्र में है, और महाराष्ट्र काफी लंबे समय से बंद है। तो ये भी हम लेकर के आ रहे हैं। तो सभी टूल्स अवेलेबल हो जाएंगे अब हमको बिजनेस करने के लिए, जो अब तक अवेलेबल नहीं थे या प्रॉपरली पहुंच नहीं सके थे। और उसके बावजूद केरला में, साउदर्न कर्नाटका में और काफी सारे रीजन्स में काम बहुत अच्छी तरीके से हो रहा था। तो मैं जैसे कह रहा था रंजीत सर को भी कि ये सबसे सही टाइम है कि अब हम तमिलनाडु शुरू कर रहे हैं, क्योंकि अब सब कुछ रेडी है, प्लेटफॉर्म रेडी है, प्रूवन है, बिजनेस रेडी है, टूल्स रेडी है, और हम तमिलनाडु और ओडिशा का काम अब डेफिनेटली शुरू कर सकते हैं। नासर सर, ओवर टू यू। எஸ் சார் நண்பர்களே, இது எல்லாத்தையும் போல இவ்வளவு நல்ல ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணது போக, நமக்கு ஒரு ப்ரோஷர், நம்ம பாருங்க, இது ப்ரோஷரோட தன்மை இந்த ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்கு. ஒரு அற்புதமான ஒரு ப்ரோஷர் இருக்கு. எந்த ப்ரோஷர் பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரோஷருங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம போய் சந்திக்க போறது ஒரு வீட்டு ஓனரா இருக்கும், அல்லது ஒரு பில்டரா இருக்கும், ஒரு ஆர்கிடெக்டா இருக்கும். அவங்களுக்கு இதோட தோற்ற பொழிவுகளும் இதோட தன்மையும் தெரியறதுக்கு ப்ரோஷர் ரொம்ப முக்கியமா தேவை இருக்கும். அந்த ப்ரோஷர் இப்ப ரெடி ஆகிட்டு இருக்கு. இது போக நமக்கு அடுத்ததாக இது நம்ம இது which one sir, that पानी डाल के देखेंगे वो कौन सा था? पॉलीमर पुट्टी सर, பாலிமர் புட்டியை பத்தி நம்ம ஒரு நேரடியா உங்களுக்கு ஒரு டெமோ பண்றதுக்காக ஒரு போர்டு ஒண்ணு இருக்கு. அந்த போர்டு பாத்தீங்கன்னா, அந்த போர்டு ஏற்கனவே பாலிமர் பூசப்பட்டது. அந்த போர்டுல தண்ணியை ஊத்தி பார்த்து அவங்களுக்கு நிரூபிக்கலாம், இது தண்ணி உறிஞ்சலங்கிறது நிரூபிக்கலாம். அந்த போர்டு இப்ப ஸ்லைடு என்கிட்ட இல்ல, இருந்து எப்ப வழக்கமா நான் காட்டுறது இப்ப கையில இல்ல, அதனால காட்ட முடியல. இது போக ஷேட் கார்டுன்னு இருக்கு. அப்போ ஒரு நிறங்கள் எப்படி தோணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கார்டுங்க இப்ப கொஞ்சம் முன்னாள் காமிச்சார்ல, அந்த ஷேட் கார்டு, அதுல 370 வகையான நிறங்கள் உள்ள ஒரு கார்டு இருக்கு. ஏன்னா பாக்குறவங்களுக்கு தெரியணும். இது போக இன்னொரு வகையான சாம்பிள் போர்டு ஒன்று வரப்போகுது. அதுல என்ன பாத்தீங்கன்னா, எல்லா நிறங்களும் அதுல பெயிண்டாலேயே அடிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஷேடுக்கும் எப்படி தோன்றும், ஷேடை பத்தி நம்ம பேசுறோம், ப்ரௌசர்ல காட்டுறதை விட நேரடியா பெயிண்ட் ஒவ்வொரு சின்ன சின்ன சதுர அளவுல அந்த பெயிண்ட் ஒவ்வொரு பெயிண்ட் அடிக்கப்பட்டு இந்த நிறம் இப்படிதான் இருக்குன்னு காட்டக்கூடியது. இந்த மாதிரி எல்லா வகையான டூல்ஸும் இப்ப ரெடியா இருக்கு. ஏன்னா ஒரு வெற்றியை நெருங்குவதற்கு நமக்கு டூல்ஸ் முக்கியம். அந்த டூல்ஸ் முக்கியமா இருக்கிறது எல்லாம் சரியாச்சு. இதெல்லாம் இல்லாமையே நம்ம சதர்ன் கர்நாடகாலையும் கேரளாலையும் மிகப்பெரிய சேல்ஸ் நடத்திட்டோம். நான் ரஞ்சித் சார்ட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கதான், இது சரியான நேரம் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம நுழைகிறதுக்கு. ஏன்னா இப்ப எல்லா ஆயுதங்களும் தயாரா இருக்கு. இந்த ஆயுதங்கள் தயாரா இருக்கும்போது களத்துல ஈஸியா இறங்கிடலாம்னு சொல்லி சரியான நேரத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆனா எல்லாம் தயாரா இருக்கு. இப்ப உடனடியே எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட் கொண்டு வர முடியாத சூழல் என்னன்னா, மகாராஷ்டிரால தான் நம்மளோட எல்லா இந்த ஃபேக்டரியும் எல்லா தயாரிப்பு நிலைகள் இருக்கு. அங்க மிகப்பெரிய கொரோனாவோட எல்லாருக்கும் தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும், கொரோனாவோட வீரியம் அங்க அதிகமா இருக்கனால இந்த லாக்டவுன்ல ஒரு அசைய முடியாம இருக்கு. விரைவில் எல்லாம் சரியாயிரும். எல்லாம் நம்ம பெரிய களத்தை காணது வாய்ப்பு இருக்கு. எஸ் சார். So these all things are coming up, and we are done with the comparison. Now we'll move ahead. Why one should be doing, क्यों किसी ने आरसीएम में पेंट करना चाहिए, इसका एक छोटा सा डिस्कशन करके मैं मेरा पोर्शन ऑफ डिस्कशन कंप्लीट करता हूँ। इसके पहले कुछ क्वेश्चंस मैं जस्ट चैट सेक्शन हमेशा चेक करता रहता हूँ। तो किसी ने पूछा है कि ऑयल पेंट जो ग्रिल्स के लिए और डोर्स के लिए आता है वो नहीं है क्या एज ऑफ टुडे? तो आज वो नहीं है। सीमेंट बेस्ड पुट्टी और ऑयल पेंट, ये दो पर्टिकुलर प्रोडक्ट थोड़े दिन बाद आरसीएम के सिस्टम में आएंगे। प्रोबेबली कुछ महीने लग जाएंगे ये सिस्टम में ऐड होने के लिए। एक बार हमारा वाटर बेस्ड का मटेरियल पूरा प्रॉपरली सर्कुलेट होने के बाद वो प्रोडक्ट्स सिस्टम का पोर्शन बनेंगे। आई कम बैक कि क्या बेनिफिट है आरसीएम को, पेंट को आरसीएम में क्यों करना चाहिए बेसिकली। तो सबसे पहले तो इंडिया में जितना भी पेंट यूज होता है उसमें से 70% पेंट या तो घरों को या बिल्डर्स यूज करते हैं, बेसिकली वो भी घरों को ही जाता है। तो घरों को जो है वो 70% जो पेंट है वो घर में लगता है, और 30% पेंट जो है वो इंडस्ट्री में लगता है, और हम 70% के सेगमेंट को टारगेट कर रहे हैं। अब
मैं जस्ट कितना पोटेंशियल पेंट के बिजनेस में होता है बता देता हूं। तो बेसिकली कोई भी एक कहीं भी डीलर अगर होगा, पेंट बेचने वाला कोई भी एक दुकानदार होगा, तो उसके पास एटलीस्ट 5 पेंटिंग कॉन्ट्रैक्टर होते हैं जो रोज उसके पास से पेंट लेके जाते हैं। ऐसे 5 अगर कॉन्ट्रैक्टर नहीं है तो एक दुकान वाला, एक डीलर अपनी दुकान नहीं चला सकता। बेसिकली एक कॉन्ट्रैक्टर को हम कॉन्ट्रैक्टर तभी कहते हैं जब उस कॉन्ट्रैक्टर के पास एटलीस्ट 2 पेंटर होते हो। अगर 2 पेंटर किसी कॉन्ट्रैक्टर के पास नहीं तो कॉन्ट्रैक्टर नहीं हो सकता, फिर वो भी पेंटर ही होगा। और अगर पेंटर को अपना खर्चा, एक कॉन्ट्रैक्टर को पेंटर का खर्चा निकालना होगा, तो उसको जो है कम से कम पर डे 2000 रुपए का पेंट यूज करना पड़ेगा, तभी वो उसका पूरा का पूरा खर्चा निकाल सकता है। हम इसको अगर मल्टीप्लाई करते हैं तो लगभग 5 लाख रुपए का पेंट पर मंथ होता है, विच इज 2,50,000 बीवी। प्रीवियस सिस्टम एवरेज 50% बीवी है, कुछ प्रोडक्ट्स में 40% तक आया है, बट ऑलमोस्ट मेजर जो रनिंग प्रोडक्ट्स है और जो बड़े प्रोडक्ट्स है, जो प्रीमियम प्रोडक्ट्स है, उसमें 50% बिजनेस वॉल्यूम है। तो उस कैलकुलेशन के हिसाब से 2.5 लाख बिजनेस वॉल्यूम पर मंथ एक कोई भी पेंट का शॉप अगर चला रहा है तो वो जनरेट कर सकता है। इतना पेंट का बिजनेस एक्चुअली आपके आसपास हो रहा है। तो पेंट का बिजनेस इसलिए भी करना चाहिए कि आपको किसी का घर अगर आप कलर कर रहे हो तो एवरेज मटेरियल जो उसको लगेगा वो मिनिमम 30,000 से लेके 1 लाख रुपए तक का मटेरियल नॉर्मली लग जाता है। 1 लाख रुपए का पेंट का बिल होना कोई बड़ी बात नहीं होती है। तो 15,000 बिजनेस वॉल्यूम से लेके 50,000 बिजनेस वॉल्यूम पर हाउस भी होता है, मोर देन 1 लाख बिजनेस वॉल्यूम। हमने कई बार पेंट में ऐसे इनवॉइसेस, ऐसे बिल देखे हैं जो सिंगल बिल 5-5 लाख रुपए के सिंगल आईडी पे एक साथ मारे गए, मतलब 2.5 लाख बिजनेस वॉल्यूम इन अ सिंगल शॉट। तो बेसिकली आपको कम लोगों को मिलना, यू मीट लेस पीपल। किसी का घर कलर किया तो इमीडिएटली 50,000 बिजनेस वॉल्यूम आप जनरेट कर सकते हो। और नासिर सर, आप जानते हैं कि कन्वेंशनली अगर हमको खुद की आईडी पे 50,000 बिजनेस वॉल्यूम करना है तो क्या क्या करना पड़ सकता है? तो इट बोलिए बोलिए। Yes, so less effort, less people and more business can be generated with paint. Sir, over to you. Yes sir. Previous slide. நண்பர்களே, இப்ப இதுவரை நம்ம பார்த்துட்டோம், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு முன்னால சாட் பாக்ஸ்ல சில கேள்விகள் வந்திருந்தது எனக்கு. ஆயில் பெயிண்ட், இந்த கிரில்லுக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி, கேட்டுக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி ஆயில் பெயிண்ட் வரலையான்னு கேட்டிருந்தது. அது இப்போதைக்கு இல்லை நம்மள்ட்ட. 2 ப்ராடக்ட் மட்டும் இல்லை, சிமெண்ட் புட்டி இல்லை நம்மள்ட்ட. அடுத்தது ஆயில் பெயிண்ட் இல்லை. சிமெண்ட் புட்டி விரைவில் வந்துடும். ஆயில் பெயிண்ட் ஒரு 2-3 மாசம் ஆகும். நம்ம அந்த வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட்களை மார்க்கெட்ல சர்க்குலேட் பண்ணி அது ஒரு டாம்பிகமா நம்ம ஒரு அதுல வித்ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் இதை கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணிட்டு வரோம். விரைவில் வரும். அது நம்மகிட்ட தயாரா இருக்கு. ஆனா ஆர்சிஎம் மூலமா வரதா இருந்தா நம்ம ஒரு 2-3 மாதங்கள் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஏன் நம்ம ஆர்சிஎம் பண்ணணும், ஆர்சிஎம்ல இருக்கிற ப்ராடக்ட்ல ஏன் பெயிண்ட் நம்ம முக்கியமா எடுத்து பண்ணணுங்கிறதுக்கான உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேஜர் ப்ராடக்ட்ஸ், பெயிண்ட்ல உள்ள மேஜர் ப்ராடக்ட்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா 70%, 30% பிரியுது. 70% வீடும், பில்டிங்ஸும், பிளாட்ஸும், அந்த மாதிரி குடியிருப்புகளுக்கு பயன்படுத்தக்கூடியது 70%, 30% நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியா, தொழில் கூடங்களுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இருக்கு. நம்ம இப்ப நம்ம கவனம் எல்லாமே வீடுகளுக்கு, ஹவுஸ் ஹோல்டு வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட் மேல தான் நம்ம முக்கியமா கவனம் செலுத்திக்கிட்டு வரோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இப்போ ஆர்சிஎம் பெயிண்ட்ல என்ன பெனிஃபிட் பாருங்க. யூ கேன் கோ ஹெட். இப்போ ஒரு டீலர் ஒரு பெயிண்ட் விற்கணும்னா ஒரு டீலர் இருப்பார், அவர் கடை வச்சிருப்பார். அந்த டீலர் கடை வச்சு அவர் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணும்னா அவர்கிட்ட குறைஞ்சபட்சம் 5 கான்ட்ராக்டர்கள் இருக்கணும், பில்டிங் கான்ட்ராக்டர்கள் இருக்கணும் அவர்கிட்ட பெயிண்ட் வாங்குறதுக்கு. அந்த பெயிண்ட் வாங்குறதுக்கு குறைஞ்சது 5 கான்ட்ராக்டர் இல்லைன்னா அவர் கடையை நடத்த முடியாது. இதுதான் உண்மையான இப்போ உள்ள நிலைமை. இப்போ மார்க்கெட் நிலைமை அதுதான். 5 கான்ட்ராக்டர் இருந்தாருன்னா அந்த 5 கான்ட்ராக்டர் கண்டிப்பா அவர் கையில 2 பெயிண்டர் இருப்பாங்க. 2 பெயிண்டர் இல்லாதவங்க கான்ட்ராக்டரா இருக்க முடியாது. ஏன்னா அவர் பெயிண்டரா தான் இருக்க முடியும். அப்போ 5 கான்ட்ராக்டருக்கு 2 பெயிண்டர் இருப்பாங்க. அந்த 2 பெயிண்டரும் ஒவ்வொருத்தரும் சர்வைவ் ஆகணும்னா அவர் 2000 ரூபாய்க்கான பெயிண்டையாவது யூஸ் பண்ணாதான் அவருக்கு அந்த அன்றைய வாழ்வை ஓட்ட முடியும்.
இப்படி இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா 2,50,000 வியூ வந்தது. ஏன்னா 5 லட்சம் அங்க டர்ன் ஓவர் நடந்துருது. 5 லட்சம் டர்ன் ஓவர் நடந்தா நமக்கு இதனால என்ன கேள்வி? இப்படி பார்க்கும்போது லெஸ் பீப்புள் லெஸ் எஃபர்ட் மோர் பிசினஸ். குறைந்த எண்ணிக்கையில் உள்ள மனிதர்கள் குறைந்த முயற்சியின் மூலமாக பெரிய பிசினஸ் கொண்டு வருவது ஆர்சிஎம் உள்ள ப்ராடக்ட்லயே மிக வாய்ப்பு உள்ளது நம்ம பெயிண்ட்ல தான். ஏன்னா அவரேஜா பாத்தீங்கன்னா தோராயமாக நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்து கொண்டு போகும்போது ஒரு வீட்டுக்கு அடிக்கணும்னா குறைஞ்சது 30,000 ரூபாய் பெயிண்ட்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் பெயிண்ட் வரை பயன்படுத்தப்படுது. இப்ப நானே பில் பண்ணிருக்கிறேன் நிறைய பேருக்கு. ஒரே ஐடியில 5 லட்சம் ரூபாய்க்கு பெயிண்ட் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு பல ஐடிகள். அப்படி பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் பிவி அதுல பலன் அடைஞ்சிருக்காங்க. அப்போ குறைஞ்ச முயற்சி, குறைஞ்ச ஆட்கள், ஆனா பெரிய வருமானம். இதுதான் ஆர்சிஎம்ல துளசி பெயிண்டை பயன்படுத்துறதுனால வரக்கூடியது. இப்படி பண்ணும்போது 1 லட்சம் ரூபாய்க்கு பண்ணும்போது மினிமம் 15,000 இருந்து 50,000 பிவி வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு வீட்டை அணுகணும்னா யார் மூலமாக ஒரு வீட்டுக்கு நம்ம பெயிண்ட் சப்ளை பண்ணோம்னா 50,000 பிவி நமக்கு எளிதாக கிடைக்குது. அந்த வர்றதுல நமக்கு மார்ஜினை கூட அவங்களுக்கு கொடுத்துடலாம். நம்ம பிவி வச்சு பார்த்தாலே இதை விட பெரிய வருமானம் எதுலையும் கிடைக்காது. எஸ் சார். So basically there are a few steps which I suggest everybody to do in if you are thinking of doing paint in RCM business. There are a few steps I would suggest. Always prefer joining a painter with you. A good applicator is very very important. हमेशा ये सोचना कि एक पेंटर आपकी टीम में होना चाहिए. अगर कोई पेंटर है तो वो आपकी टीम का हिस्सा होना चाहिए. बेसिकली पेंटर एक नेटवर्कर ही है डिस्गाइज में. आपको पेंट 4-5 साल बाद एक बार लगता है, लेकिन पेंटर को जो है वो हर दिन पेंट लगाता ही है. उसका तो ये रोज का काम है. लेकिन आपने उसको ज्वाइन कर दिया और वो आपके लिए बिजनेस लाएगा, ऐसा कभी मत सोचना. वो आपके लिए अच्छा काम करके दे सकता है, आपके काम को बढ़ा सकता है. एक अच्छा एप्लीकेटर अच्छे पेंट को अच्छा इफेक्ट दे सकता है, लेकिन एक खराब एप्लीकेटर कितना भी अच्छा पेंट अगर आपने दे दिया तो वो उसमें गलतियां निकलेगी और आपको लगेगा कि प्रोडक्ट में प्रॉब्लम है. आपको अलग अलग तरीके के चैलेंजेस आना शुरू हो जाएंगे. और पेंटर एक डिसाइडिंग फैक्टर होता है, उनका रिव्यू बहुत इंपॉर्टेंट होता है. तो उनको आरसीएम बिजनेस बताइएगा, उनको अपनी टीम का हिस्सा बताइएगा और उनकी आईडी पे बिलिंग करके आप मटेरियल दीजिएगा. उनको सिस्टम का क्या पावर होता है ये बता के आप बिजनेस कीजिएगा, और ना कि ऐसा करना कि उसको ज्वाइन करके आपने अगर बिजनेस कर लिया तो आपका बिजनेस एक बार होगा, बार बार नहीं होगा. और एक साथ बहुत सारे पेंटर्स को जमा करके भी काम मत कीजिएगा. 2-2 पेंटर से आपने शुरू करना चाहिए. कोई सोचता है कि मेरा दोस्त है जिसकी पेंट की दुकान है, मेरा कोई रिलेटिव है जिसकी पेंट की दुकान है, तो वो बहुत अच्छा ऑप्शन नहीं होता. वो इतनी जल्दी आपकी बात को नहीं समझते. थोड़ा सा बिजनेस रेडी करके उनके पास जाना एक ज्यादा अच्छी राय, एक ज्यादा अच्छा सजेशन आप लोगों के लिए होगा. तो एक बेसिक सी गाइडलाइंस है, और भी अलग अलग मीटिंग्स में हम इसके ऊपर अलग से बात कर सकते हैं. नासिर सर. எஸ் சார். நண்பர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆர்சிஎம் பெயிண்டை நம்ம பிசினஸா துவங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமானது நீங்க குறிப்பாக பெயிண்டரை உங்களோட டீம்ல சேர்த்துக்கணும், ஐடி போட்டுக்கணும். பெயிண்டர் ஏன்னா ஏற்கனவே பெயிண்டர் ஒரு நெட்வொர்க்கர் தான். அவர் மட்டுமே பெயிண்ட் அடிச்சு வாழ்றது இல்லை. அவர் பல பெயிண்டர்களோட தொடர்பு இருப்பாரு, பல கான்ட்ராக்டரோட தொடர்புல இருப்பாரு. அப்ப அவர் இயல்பாவே ஒரு நெட்வொர்க்கர். ஆனா இந்த நெட்வொர்க் தெரியாத ஒரு நெட்வொர்க்கர். அப்ப அவரை நம்ம டீம்ல நம்ம சேர்த்துக்கணும். அவர் டீம்ல சேர்த்துட்டோம்னா அவரே ஒரு பிசினஸ் வளர்த்துருவாரு நம்பிடக்கூடாது. ஏன்னா எப்படிப்பட்ட பெயிண்டர் சேர்க்கணும்னா நல்ல அப்ளிகேட்டர்னா என்ன சொல்றது, பெயிண்டை கையாளும் தன்மையில் சிறந்த விளங்குவார் அப்படிதான். நல்ல பெயிண்டர்னு சொல்றோம்ல, எந்த பெயிண்டை கொடுத்தாலும் சிறப்பா அதோட பரிணாமத்தை கொண்டு வரக்கூடிய பெயிண்டரை நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா அவர் நமக்கு இது ஒரு போர்ட்போலியோவை உருவாக்கி தரக்கூடியவர். ஏன்னா ஒரு சரியில்லாத ஒரு பெயிண்டர், கடமைக்கு வேலை செய்யற பெயிண்டருக்கு நீங்க கொண்டு போய் ஒரு தரமான பெயிண்டை கொடுத்தாலும் அதோட ரிசல்ட் அசிங்கமாயிரும், உங்களோட பிசினஸ் கெட்டு போயிடும். ஆனா ஒரு திறமையான பெயிண்டர்கிட்ட ஒரு நார்மல் பெயிண்டை கொடுத்தா கூட அற்புதமான அப்ளை பண்ணி அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணி காட்ட ஒரே நேரத்தில் ஒரு 10-15 பெயிண்டரை ஒன்னா சேர்க்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க நெட்வொர்க் தனி. நீங்க ஒரு 2 பெயிண்டரோடய வேலையை ஆரம்பிங்க. அந்த 2 பெயிண்டர் மற்ற பெயிண்டர்கள் அவர் கீழே கொண்டு வரட்டும். அதுக்கு நீங்க துணை இருங்க. அது ஒண்ணு. நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு பெயிண்ட் கடை தெரியும், எங்க சொந்தக்காரரும் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, பெரிய பெயிண்ட் கடை வச்சிருக்காரு, அவரை போய் அணுகணும்னா நம்ம நிறைய பிசினஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அது தோல்வியில தான் முடியும். ஏனென்றால் அவர்கள் உங்க பேச்செல்லாம் கேட்க போறது இல்லை. அப்போ
பெயிண்டர் கேட்கிற அளவுக்கு அவங்க கேட்க போறது இல்லை. அப்ப அவங்கள பெயிண்டர் கடையெல்லாம் இப்ப அணுகணும்னா நாம நிறைய பெயிண்டர் வச்சு நிறைய ரிசல்ட் எடுத்து நமக்கு கான்பிடென்ட்டும் இந்த ரிசல்ட்டும் கையில இருக்கும்போது பெயிண்ட் கடைகளை அணுகுனா போதும். இன்னும் நிறைய ஐடியாக்கள் இருக்கு, நிறைய உங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கு. இது முதல் கூட்டமா இருப்பதனால இதோட முடிக்கிறேன். விரைந்து வரக்கூடிய கூட்டங்கள்ல நான் நிறைய தகவல்கள் பரிமாறி தர்றேன். ஆனா மிகப்பெரிய வெற்றி நமக்கு காத்திருக்கு. எஸ் சார். That's it from my side, Nasser sir. This was a basic discussion in regarding with paints. Actually, there are a few more aspects which I already said we will discuss in separate meetings that we should have on cost comparisons. One meeting we should have on detail of the painting industry that we could definitely have. And I always say कि रोटी और कपड़ा RCM ने हमको हमेशा दिया है, अब मकान की बारी है. आदमी की बेसिकली 3 जरूरतें होती है, रोटी, कपड़ा और मकान. और मकान की तरफ तुलसी पेंट्स ये RCM का पहला कदम है. आने वाले दिनों में ऐसे कई सारे प्रोडक्ट्स हम इस प्लेटफॉर्म पर लाना चाहेंगे जो आपके मकान को ही नहीं आपके जीवन को भी बहुत खूबसूरत बनाते हैं. I urge everybody to stay home, stay safe, and thank you so much Nasser sir, thank you so much Ranjit sir, and thank you each and everyone जो जिन्होंने आज समय निकाला और जिन्होंने सोचा कि पेंट के बारे में थोड़ा सा हम भी समझ लेते हैं. बहुत बहुत बड़ा पोटेंशियल है, इतना बड़ा मार्केट है कि आप उसका अंदाजा आज नहीं लगा सकते. डेफिनेटली इसको ट्राई दीजिएगा, आपके रीजन में आपके डेपोज पे इंफॉर्मेशन दीजिएगा. थैंक यू वेरी मच, एक्सीलेंट. आपके डेपोज को थोड़ा सा हमारे साथ कम्युनिकेट करने बोलिएगा कि हम मटेरियल डेपोज तक कैसे पहुंचा सके, कौन कौन से डेपोज को हमको शुरू करना चाहिए. एंड डेफिनेटली हम लोग एक बहुत अच्छा बिजनेस इस पैंडेमिक के बाद कर सकते हैं और इस पैंडेमिक के दौरान एक अच्छी जानकारी हम बार बार ले सकते हैं. थैंक यू सो मच सर. Thank you very much Sumit sir, thank you very much. Excellent presentation. We were awaiting for that because we need many nook and corners of this area. Yes. Thank you very much. We'll go ahead with the greatest thing. நண்பர்களே, இப்போ நம்ம RCM நமக்கு ரொட்டி, கப்படா, ஒரு மக்கான் சொல்லுவாங்கல்ல, உணவு, உடை, இருப்பிடம், உறைவிடம். அப்ப உணவும் உடையும் நமக்கு RCM கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதுவரையும் இருப்பிடத்துக்கு சார்ந்த ஒரு விஷயம் இல்லாம இருந்தது. அதை நிறைவேற்ற வந்ததுதான் அந்த துளசி பெயிண்ட். இப்ப அதோட RCM 3மே கொடுக்க துவங்கிருச்சு. இதுல மிகப்பெரிய வெற்றிகள் நம்ம காத்திருக்கு. விரைவில் மாபெரும் வெற்றிகளை பெறுவோம். Over to Ranjit. Thank you sir, thank you very much. Thank you sir, thank you.